கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான வேலைக்காய் என் ஆண்டவரே நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன். I praise God for this wonderful opportunity to record a small message. So I want to say today, எனக்கு இன்னைக்கு யார் யார் கர்த்தரை துதிக்க வேண்டும்? Whom have to praise God? So 107, Psalms 107, verse 1. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. We have to praise God. Give thanks to the Lord, for He is good. His steadfast love endures forever. இந்த ரெஃபரன்ஸ் நம்ம 106 சங்கீதம் 1 வசனம், 138 முதல் வசனம், இதில் நம்ம பார்க்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ யார் துதிக்கணும்? Who has to praise God? வசனம், அந்த 2ஆம் வசனம் சொல்வது, கர்த்தரால் சத்துருவின் கையிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். கர்த்தரால் சத்துருவின் கையிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். Those who redeemed from the hands of enemy, from the troubles, from the tribulations, from our cries and all the difficult times. நம்ம கர்த்தர் நம்மை நோக்கி கூப்பிடுற வேளை நம்மளை விடுவிக்கிறார். அப்போ விடுவிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதிக்கணும். 2ஆவதான பாயிண்ட் அதே வசனம்தான். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து உள்ள பல தேசங்களிலிருந்தும் மீட்கப்பட்டு கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள். அப்போ those who gathered from the lands of east, west, north and south. அது கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள்னா எல்லா இடங்களிலும் எல்லா திசையிலும் இருந்து கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள். அப்போ யார்? எல்லா ஜனமும் கர்த்தரை துதிக்கணும். இதில் ஸ்பெஷலாக மீட்கப்பட்டவர்கள் தான் துதிப்பாங்க முதல்ல, இல்லை? அப்போ எல்லாரும் மீட்கப்படணும். எல்லாரும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்படணும்னு தான் தேவனுடைய சித்தம். எவ்ரி ஒன் ஹேஸ் டு பி redeemed. First, for those who redeemed, they will praise God. But everyone should be redeemed from all the directions of land. எல்லா திசையிலும் இருந்து வருகிறவர்கள் கர்த்தரை துதிக்கலாம். அப்படியாக நாம் துதிக்க வேண்டியது அவசியம். என் ஆத்துமாவே என் கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எப்போதும் நம்ம we have to tell everyone to praise God. So the praising of God will redeem us. Those who redeemed, we have to praise God. நம்ம கர்த்தரை துதிக்கும்போது நமக்கு விடுதலை கிடைக்கும். விடுதலை வாங்கினவங்க இன்னும் மேலே மேலே கர்த்தரை துதிக்கிற வேலை நமக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம் வரும். We will achieve victory over the victory when we are praising God. Thank God. God bless you all. Thank you.